சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயார் என்கிறார் ஸ்ரீதரன். தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு சுமந்திரனுக்கு சவால். கட்சி பதவி மாற்றங்களை கொண்டாட தேவையில்லை, சாணக்கியனை மறைமுகமாக சாடிய ஸ்ரீநேசன். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மழை நீர் 3ஆம் கட்ட அகழ்வு தொடர்பில் ஆலோசனை. வட்டுக்கோட்டையில் பனைமரத்துடன் மோதிய உந்துருளி, ஒருவர் பலி. சிறையிலிருந்து வெளியில் வந்த வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் கடத்தல், தொடரும் அரசியல் பதற்றம். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஜப்பான் அரசியலில் திருப்பம், 3/2 பெரும்பான்மையை பெற்ற தனிக்கட்சி. தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா இராணுவத்தினரை உயர் பதவிகளுக்கு நியமிக்க கடந்த காலங்களில் 8 முறை அரசியலமைப்பு பேரவையில் வாக்களித்ததாக தன்மீது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் முன்வைத்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தில் இருந்து விலக தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையில் புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பின் போது முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவருக்கு ஆதரவாக ஸ்ரீதரன் வாக்களித்ததாக தமிழரசு கட்சியினால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீதரன் முதல் முறையாக இவ்வாறு வாக்களிக்கவில்லை என்றும் முன்னர் 8 சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் சுமந்திரன் குற்றம் சாட்டியிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு இந்த விஷயம் குறித்து ஸ்ரீதரனிடம் கேள்வி எழுப்பியதாகவும் சுமந்திரன் தெரிவித்திருந்தார். இதனால் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு சாணக்கியன் நியமிக்கப்பட்டுள்ளார். சுமந்திரனின் குற்றச்சாட்டு தொடர்பாக தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் ஸ்ரீதரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஸ்ரீதரன் தனது பதவியை பறித்த முடிவு நியாயமற்றது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் ஒருதலை பட்சமாக முடிவுகளை எடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் 8 முறை இராணுவத்தினருக்கு ஆதரவாக வாக்களித்ததை நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயார் என்றும் கூறினார். ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாறப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடமிருந்து பொறுப்பு அவரது விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னும் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடமிருந்து நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து பல இடங்களில் பதாகைகள் கட்டி தொங்கவிடப்பட்டதுடன் பட்டாசுகளும் கொளுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மட்டக்களப்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாறப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடம் இருந்த பொறுப்பு அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இது கொண்டாட வேண்டிய ஒரு விடயமும் இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் சம்பந்தனையா அவர்கள் இந்த பதவியை வகித்திருந்தார். இவருக்கும் தெரியாது, பட்டாசுகளும் வெடிக்கவில்லை, பேனர்களும் தொங்கவில்லை, இனிப்புகளும் பரிமாறப்படவில்லை. அதே போன்றுதான் ஸ்ரீதரன் அவர்களும் அந்த பொறுப்பை கையாண்டார். இதற்கும் அங்கு கொண்டாட்டங்களோ எதுவும் நடக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த சிறிய விடயத்தை மிகவும் ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக ஏன் மாற்றினார்கள், யாரால் மாற்றப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது. அதாவது இது ஒரு எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு கண்டது போன்றும் வடக்கு கிழக்கு இணைந்தது போன்றும் ஒரு தேர்தல் மூலமாக வடக்கு கிழக்குக்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது போன்றும் இது பெருப்பித்து காட்டப்பட்டது. எங்களுடைய கட்சி தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஐயா கூட ஒரு பதிவை இட்டிருந்தார். மிகவும் பொறுப்புடன் அந்த பதிவை சொல்லியிருந்தார். ஆர்வ கோளாறு காரணமாக இப்படி செய்திருக்கின்றீர்கள், இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்று சொல்லியிருந்தார். அதே போன்றுதான் சுமந்திரன் அவர்களும் ஒரு பதிவை போட்டிருந்தார். இந்த விடயங்கள்
கட்சியினர் இவ்வாறான விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே உங்களுடைய பார்வையிலும் என்னுடைய பார்வையிலும் கட்சியின் தலைவரின் பார்வையிலும் கட்சியின் செயலாளர் பார்வையிலும் இப்படியான ஒரு கொண்டாட்டம் செய்வது ஒரு பக்கத்தில் பதவி அவர் இழந்திருக்கின்ற போது அவரை நோகடிப்பது போன்றும் ஏதோ நாங்கள் பெரிய பதவியை பெற்றுவிட்டோம் என்று அதனை நாங்கள் கொண்டாடுவது போன்றும் அமைந்திருந்தது. இந்த விடயம் சாணக்கியன் அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது எவ்வாறு நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற போது இந்த சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை பெரிதாக காட்டி ஊதாகரப்படுத்தி பெரிதாக நாங்கள் விடயத்தை பெருப்பித்து காட்டுவது என்பது ஒரு பொறுப்புள்ள ஒரு விடயமாக இருக்க முடியாது. செம்மணி மனித புதைகுழிக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழ்ப்பாணத்தில் பெய்த மழையினால் புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கியுள்ளது. புதைகுழிக்குள் தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. மழை நீரை வெளியேற்றிய பின்னர் புதைகுழி சேற்று தன்மையாக காணப்படுவதால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அன்றைய தினத்திற்கு செம்மணி மனித புதைகுழி வழக்கு திகதிடப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்குள் இருந்து வெள்ளம் வெளியேற்றும் நடவடிக்கைகளை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ஜா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக போக்குவரத்து அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களாயின் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க எச்சரித்துள்ளார். அத்துடன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளின் போது அதிகளவான பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை தெரிய வந்ததை அடுத்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதியை செலவிட்டு அரசியல் நடவடிக்கைகளுக்காக 600 GI குழாய்களை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல, ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமல் ரூபசிங்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி குறித்த வழக்கின் மேலதிக விசாரணையை மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். வடக்கு மாகாண கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவின் தலைவராக பிரகாஷ் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனால் இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆளுநர் செயலகத்தில் வைத்து இவருக்கான நியமன கடிதம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்று தொடக்கம் செயற்படும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பொன்னாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பொன்னாலை சந்தியில் உந்துருளி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நின்ற பனி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது உந்துருளியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காரைநகர் விக்காவில் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய கிருஷ்ணராசா சாரங்கன் என்ற இளைஞரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரது சடலம் காரைநகர் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.
இது குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெனிசுலாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரான யுவான் பப்பலோ குவானியா நேற்றைய தினம் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் ஆயுததாரிகளால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. வெனிசுலாவில் உள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென அமெரிக்கா விடுத்த அழுத்தத்தால் விடுவிக்கப்பட்ட ஜுவான் பாப்லோ தலைநகர் கராகஸின் லாசோரஸ் பகுதியில் கடத்தப்பட்டமே அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சியை வழங்கியுள்ளது. இதனால் வெனிசுலாவின் தற்போதைய அரசாங்கத்தின் மீதான புதிய அமெரிக்க அழுத்தங்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கடத்தலுக்கு பின்னால் வெனிசுலா அரசாங்கம் இருப்பதால் ஜுவான் பாப்லோவின் உயிருக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிக்ஸ் உட்பட்ட ஆட்சி முகங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என அவரது கட்சி குற்றம் சாட்டியது. 8 மாதங்களுக்கு மேலான சிறை வாசத்திற்கு பின்னர் நேற்றிரவு குவானிபா விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஜப்பானில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதன்முறையாக ஒரு தனி கட்சி பொதுத் தேர்தல் ஒன்றில் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற்ற முதல் சந்தர்ப்பம் பதிவாகியுள்ளது. ஜப்பானின் புதிய பிரதமராக அண்மையில் பொறுப்பேற்ற ஷனே டக்கச்சி நடத்திய திடீர் பொது தேர்தல் சூதாட்டம் அவருக்கு நல்ல பலனை வழங்கியுள்ளமை தேர்தல் முடிவுகளில் தெரிந்தது. நேற்று நடந்த வாக்களிப்பில் அவரது ஆளும் தாராளவாத ஜனநாயக கட்சி உட்பட்ட அணிக்கு நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் உள்ள 465 இடங்களில் 310க்கு மேற்பட்ட இடங்கள் கிட்டியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவை பெற்ற டக்கச்சி 4 மாதங்களுக்கு முன்பு கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஜப்பானின் முதற் பெண் பிரதமர் என்ற வரலாற்றை உருவாக்கிய நிலையில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அந்த நாட்டில் முதன் முறையாக ஒரு தனிக்கட்சி பொது தேர்தல் ஒன்றில் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற்ற முதலாவது சந்தர்ப்பம் வந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகத் தயார் என்கிறார் ஸ்ரீதரன். தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு சுமந்திரனுக்கு சவால். கட்சி பதவி மாற்றங்களை கொண்டாட தேவையில்லை, சாணக்கியனை மறைமுகமாக சாடிய ஸ்ரீநேசன். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மழை நீர் 3ஆம் கட்ட அகழ்வு தொடர்பில் ஆலோசனை. வட்டுக்கோட்டையில் பனைமரத்துடன் மோதிய உந்துருளி, ஒருவர் பலி. சிறையிலிருந்து வெளியில் வந்த வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் கடத்தல், தொடரும் அரசியல் பதற்றம். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஜப்பான் அரசியலில் திருப்பம், 3/2 பெரும்பான்மையை பெற்ற தனிக்கட்சி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.